ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுறதன் மூலயமா இந்த வீடியோஸ் பல பேரை போய் சேரும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஏசுதே, இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆச்சா உனக்கு? ஆமாம், நீங்கள்லாம் வரீங்கல்ல, எனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு தோணுச்சு. வீட்டில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்தது. சரி, அதனால தான் காலையில் எழுந்ததுமே செஞ்சு ஜீராவில் இதை ஊற வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? நான் கூட சாப்பிட்டுட்டு தான் பேசேன். நீங்களும் எதுக்கு கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. அதுவும் சரிதான். எம்மீனா சாப்பிட்றீ? அதான் எல்லாரும் சாப்பிட்டாச்சுல, இப்ப சொல்லவா? தாராளமா சொல்லு. நான் என்ன நினைச்சேன்னா, பதன்ன அங்க சௌந்தர்யா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருல, அதுக்காக நீ ஸ்வீட் கொடுக்குறியோன்னு நினைச்சேன். பாரு, அது என்னடி அவ்வளவு சந்தோஷமான விஷயமா எனக்கு அவரு போயிட்டு வந்ததுக்கு நான் ஸ்வீட் தரத்துக்கு? அட, திரும்பி வந்துட்டாருல ஒரே நாள்ல, அதுக்காக தான் நீ சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக ஸ்வீட் கொடுக்குறியோன்னு நினைச்சேன்டி. ஆமா, ஒரு வேலை இல்லை எனக்கு செலிப்ரேட் பண்றாங்க. போடி, நீங்களாம் இங்க வரீங்களேங்கிறதுக்காக தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் கேட்டால் அவர் ஒரு நாள் இல்லை, அவர் அங்கே ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்காது. அவர் அந்த வீட்டில் தங்குறதே இல்லைல்லடி. எனக்கு அது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரியுமா? அடியே நல்லவில்லையே, உனக்கு குற்ற உணர்ச்சி ஆகிறதுக்கு நீ ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணல சரியா? தேவையில்லாமலாம் யோசிக்காத. சரிதான் ஷில்பா, ஆனாலும் ஒரு நாள் பிரிஞ்சு இருந்தது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சௌந்தர்யாவும் பொம்பளை தானே, அவளுக்குள்ளேயும் மனசு இருக்குல்ல. அவளுக்கு பணம் தான் தேவை, எல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்பயாச்சும் ஒரு தடவை அவரை தேடி இருக்கும், அவர் கூட இருக்கணும்னு நினச்சிருக்கோம். சௌந்தர்யாவுக்கும் தோணாமையா இருக்கும் சொல்லு? இந்த வயசில் அவளுக்கு தோணுனா என்ன, தோணா காட்டி என்ன? பாரு, நஜத்தை தானே மீனா சொல்கிறேன். அவளோட சின்ன வயசுலேயே அவளுக்கு ஒன்றும் தோணலை, எல்லாம் காசு காசு காசுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் அவளுக்கு தோணிடுமோ? இந்த பாரு, அங்கே பாரு சுதே, அவளுக்கு அப்படியே தோணினாலும் அது அவளுக்குள்ளேயே இருக்கட்டும். அவளுக்கு அப்படி தோணுதுன்னால நீ இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா? அப்படி அந்தளவுக்கு நீ பாவம் பார்க்குறன்னா போட்டி படிக்கலாம் கொடுத்து அனுப்பிச்சிரு, அண்ணா அங்கேயே போய் தங்கிக்கிட்டோம். அது எப்படி பாரு, என்னால் அவர் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஏதோ அவர் சும்மா மாதத்தில் ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் அங்கே போய் இருந்துட்டு வந்தால் பரவாயில்ல. தவறு, இப்படியெல்லாம் யோசிச்சுன்னு இருக்காத. இதையெல்லாம் போய் அண்ணங்கிட்ட சொல்லிக்கிட்டும் இருக்காத, அங்கே போய் தங்குன்னு. இப்போ இருக்கிற மனநிலைக்கு அவர் அங்கே போனார்னு வையே, அங்கேயே ஐக்கியமாயிடுவார். ஏன் அப்படி சொல்கிற? பாரு, அங்கே பாரு, அவள் மூஞ்ச மாறிடுச்சே. மீனா பாருடி அவளை. பார்த்துட்டு தானே இருக்கேன். சரி, இப்போ இதுவா முக்கியம்? எதனால் அவர் அங்கேயே போயிடுவாருன்னு சொல்கிற? பாரு, எதனால் சொல்கிற? ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்தது அங்க. என்ன விஷயம்? என்ன நடந்துச்சு? டென்ஷன் ஆகுறா பாரு. உனக்கு தான் உன் புருஷன் அங்க போய் தங்கினா பிரச்சனை இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? சும்மா விளையாடாதீங்கடி. பாரு, சொல்லு பாரு, ஏன் அவர் அங்கேயே தங்கிடுவாருன்னு சொன்ன? நீ சொல்லு. அப்புறம் அங்க ஏதோ விஷயம் நடந்ததுன்னு சொன்னீங்களே, என்ன நடந்தது அங்க? என்ன பாரு, சொல்லிடலாமா விஷயத்த? இதுக்கு மேலேயும் சொல்லலைன்னா நம்மள ஓட ஓட அடிப்பா. அப்ப சொல்ல வேண்டியதானே? ஐயோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு டென்ஷன் ஏறுதுன்னு சொல்றல, என்ன ஆச்சு? என்ன விஷயம் நடந்தது சொல்லுங்களா யாருனா? மீனா நீயே சொல்லுடி. சொல்லு மீனா, என்ன ஆச்சு அங்க? சரி சொல்ற, மனசை கொஞ்சம் திடப்படுத்தி கேட்டுக்கோ. என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? நீ ஷாக் ஆயிடக்கூடாதுல, அதனாலதான். ஷாக் ஆகுற அளவுக்கு என்னடி ஆச்சு சொல்லண்டி, டென்ஷன் ஏறுது. நேத்து காயத்ரி பிரியாணி செஞ்சாங்க, அது எனக்கு தெரியுமே. அப்புறம் பிரியாணி சாப்பிட்றப்ப சௌந்தர்யாவும் பதனனும் ஒன்னாதான் உட்காந்துருக்காங்க. ஒன்னா உட்காந்தாங்களா? என்ன பாரு, இதுக்கே ஷாக் ஆகுறா? தெரியுது பாப்போம். சொல்லுடி, அப்புறம் என்னாச்சு? 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப சௌந்தர்யா அவ பிளேட்ல இருந்து ஒரு சிக்கன் எடுத்திருக்கா, அது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சா. என்னங்க இதை சாப்பிடுங்க, ஏன் இந்த கறி நல்லா வெந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்தாலாம். சரி, அண்ணன் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவ சாப்பிட சொல்லி தொந்தரவு பண்ணிருக்கா. வேணான்னு சொன்னா விட்டுற வேண்டியதானே, அவ இருக்காளே. சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அண்ணன் கையை பிடிச்சி வாயை திறந்து ஊட்டி விட்டுருக்கா. என்னது, ஊட்டி விட்டாளா? ஆமாண்டி, அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காயத்ரி ஷாக் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணா. இந்த மாதிரி அம்மா இங்கே இப்படி நடந்ததுமா, மாமா வேற அத்தைக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாரு, அதை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கலம்மா, ரொம்ப எரிச்சலாக வருதுமா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கும் டென்ஷன் ஏறி போச்சு. சரி, அதனால தான் டக்குன்னு ஷில்பாக்கும் பாருக்கும் ஃபோன் அடித்து எல்லாத்தையும் சொன்னேன். ஓ, அவரே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரா அவகிட்ட?
சிரிக்காதீங்கன்னா தயவு செஞ்சு யாரோ எனக்கு கோவமா வருது. அவர் எப்படி அவகிட்ட நல்லபடியா பேசலாம்? ம், சரி பேசிட்டு போட்டோம். அதுக்குன்னு அவ ஊட்டினா அவர் வாங்கிப்பாரா? இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? அதை நீ உன் புருஷன்கிட்ட தானே கேட்கணும். அதானே நாங்களாம் சௌந்தர்யாக்கு போனை போட்டு ஏம்மா நீ சாப்பிடும்போது எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுமா நான் சொன்னோம். நீ சிரிக்காதடி எரும மாடு. நேத்து எனக்கு போனை போட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே. அந்தால உண்டில் என்ன பண்ணிருப்பேன்ல. அடே எங்க அப்பா கேட்டீங்களாடி? அந்த ஆளாம் எப்படி எல்லாம் பேசுறா பாரு. அது ஒரு கோபத்துல சொல்லிட்டேன்டி. தயவு செஞ்சு யாரும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, விளையாட்டுக்கு கூட சொல்லிடாதீங்க. சரிடி சரிடி, நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம். நீ போய் அண்ணன் கிட்ட சண்டை போடுப்போம். ஏன் அப்படி அவர் வாங்கி சாப்பிட்டாருன்னு கேளு, விடாத அவரை. அம்மா ஊட்ட வந்த கையை ஏன் தள்ளி விடலன்னு போய் சண்டை போடு. அப்படியே கட்டாயப்படுத்தி ஊட்டி இருந்தாலும் அந்த சாப்பாடை துப்பி இருக்க வேண்டியதானே. எதுக்கு சாப்பிட்டு சிரிக்க வேற செய்யணும்? ஓ, சிரிக்க வேற செஞ்சாரா அவரு? ஆமாண்டி, காயத்ரி அப்படிதான் சொன்னா. வெக்கத்துல கண்ணெல்லாம் செவந்துருச்சான் அவருக்கு. என்னடி சொல்ற? வெக்கல வேற படுறாரு அவரு இந்த வயசுல? ஏ மீனா எக்ஸ்ட்ரா பிட்டு போடாதடி. சும்மாடி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வெக்கெல்லாம் படல அவரு. ஆனா சிரிச்சிருக்காரு. நியாயமா அவர் கோவப்பட்டிருக்கணும். கோவப்படாம சிரிச்சிருக்காருன்னா அவருக்கு வெக்கம் கண்டிப்பா வந்திருக்கும். வெக்கம் வந்தாதான் சிரிப்பும் வரும். நான் அவரை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, மச்சானுக்கு இந்த வயசுலயும் வாழ்க்கையில வசந்த காத்து வீசுதே. ஏன்டா இப்படி ஓட்டின்னு இருக்கிறீங்க? இதுக்கு தான்டா நான் உங்ககிட்ட எல்லாம் எதுவும் சொல்றதே இல்ல. உன்னை யாருப்பா சொல்ல சொன்னா? அதான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்றது? விட்டுருங்கடா தயவு செஞ்சு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. 2 நாளைக்கு உன்னை இதை வச்சு தான்டா செய்வோம் நாங்க. டேய் வேணாண்டா, குடும்ப தலைவனாட்டம் பேசுங்கடா எல்லாரும். என்னமோ சின்ன பசங்களாட்டம் கலாச்சிக்கிட்டு சே பாயிண்டா பேசுறான் பாரு பத்து. கரெக்டா டேய், எல்லாம் இனிமேல குடும்ப தலைவனாட்டம் பேசுங்கடா. ஆமாமா, சின்ன பசங்களாட்டெல்லாம் பேசக்கூடாது. விட்டுருங்க, இந்த பேச்சே வேணாம். சிவா, மதியத்துக்கு பார்வதி என்னடா சமைக்க போகுது? மட்டன் குழம்பு தான் மச்சான். காலையிலேயே ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். மதியம் செஞ்சிருவாங்க. சாப்பிடும் போது நம்மளுக்கு அப்படியே நல்ல நல்ல பீஸ் எல்லாம் விழுந்ததுன்னு வையே, அதுவும் பஞ்சு போல பீஸ் எல்லாம் விழுந்ததுன்னு வையே, நம்ம மச்சானுக்கு ஊட்டி விடுவோம். டேய் அநியாயமா பண்றீங்கடா. யாரு நாங்களா? இந்த வயசுல பொண்டாட்டி ஊட்டி விட்டா மச்சான்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து சொல்ற. இது அநியாயமா இல்ல நாங்க பேசுனது அநியாயமாடா? ஏண்டா என் பொண்டாட்டி கிட்ட எல்லாம் ஒரு டீக்கு மேல 2 டீ கேட்டாலே முறைச்சிட்டு தான் எடுத்துன்னு வந்து கொடுப்பா. ஆனா உனக்கு சௌந்தர்யா ஊட்டி விட்டுருக்கா. டேய் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதரா. அதுனா அவ்வளவா சமைச்சு ஆசாசியாவா ஊட்டி விட்டா? ஏதோ அவளுக்கு தோணி இருக்குது. ஓ, என்னடா பண்றீங்க? நான் என்னடா தப்ப சொன்னேன்? இப்போ அவ சமைச்சு ஆசாசியா ஊட்டி விட்டுருந்தா ஓகேவா அப்போ உனக்கு? ஐயோ, தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேன். மானத்தை வாங்குறானுங்களே. என்னங்க? ஏய், சுகு வருது. கூப்பிட்டியா சுகு? ஆமாங்க, இங்க வாங்க. அந்த வரமா. இவ எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. வேற எதுக்கு? குலாப் ஜாமுன் ஊட்டுறதுக்கா இருக்கும் போ. ஏய், ரொம்ப பேசுறடா. போடா டேய், போடா, வெக்கப்படாம போ. வந்து வச்சுக்கிறேன்டா உங்களெல்லாம். கிளம்புடா டேய் பத்மநாபா, கிளம்பு. நேத்து மூத்த சம்சாரம் கையால சிக்கனு, இன்னைக்கு 2வது சம்சாரம் கையால குலாப் ஜாமுனு. கொடுத்து வச்சவன்டா நீ. ஆனா டேய் வாய முடுறா, ஏன்டா இப்படி கத்துற? சின்ன பையன்பா, பயப்படுறான் பாரு. சுகு காதுக்கு விஷயம் போயிருக்கோம்டா. அதனாலதான் வந்து மாப்பிள்ளைய கூட்டின்னு போகுது. என்ன சுகு, பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு அமைதியா இருக்கா? நீங்க பண்றதெல்லாம் நல்லா இருக்கா? நான் என்னடி பண்ண? ஒன்னும் தெரியாத மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏய், என்னடி பண்ற? அங்க யார் இருக்கா? அங்க பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? விளையாடுறீங்களா நீங்க? சுகு, தலையும் புரியாம காலம் புரியாம எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னு ஸ்ட்ரைட்டா கேளலாம். ஆமா, கேக்குறாங்க. ஒரு வேலை இல்லை எனக்கு. ஏன் இப்படி பண்ணணும்? அதுவும் இப்ப திடீர்னு என்ன? எதுக்காக பண்ண விட்டீங்க? யாரு என்ன பண்ணாங்க? நான் என்ன பண்ண விட்டேன்? ஐயோ சுகு, உனக்கு விஷயம் தெரியுமா? அப்போ ஏன் எனக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சீங்களா? இல்ல யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் நினைக்கல. சரி, இதென்ன நானா பண்ண? இல்ல அப்புறம் எதுக்கு ஏமல கோவப்படுற? பண்ண விட்டீங்கல்ல அவளை, நீங்க எதுக்கு பண்ண விட்டீங்க? அவ உங்களுக்கு ஊட்ட வரானா அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கணும். அதே மாரி கட்டாயப்படுத்தினா கை பிடிச்சி தள்ளியிருக்கணும். அதுவும் மருமகளாக இருக்காங்க. மருமக முன்னாடி எப்படியெல்லாம் செய்யறது? நீங்கள் மருமக இல்லைனாலும் நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்க கூடாது. இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் தப்பு. அவ்வளோதான், எனக்கு வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கோச்சிக்காதடி சுகன்யா. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கடவுளே, உங்களுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? சே, எதுக்கு தான் உங்ககிட்ட பேச வந்தனும் தெரில. இந்த பாருங்க, இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவள் உங்ககிட்ட பண்ணால, அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. நான் வரேன். வெக்கப்பட்டு ஓடுறா. நான் தப்பிச்சிட்டேன்பா ஒரு வழியா. ஆனா பரவாயில்லடா பத்மநாபா, உன் முத்தம் இன்னும் வேலை செய்யுது. ஆனா எல்லா டைமும் வேலை செய்யுமான்னு தான் தெரில. என்ன அந்த அளவுக்கு மிஸ் பண்ற மாதிரி இருந்தா பேசியிருக்க வேண்டியதானே. பார்த்துட்டு அவ பாட்டுன்னு திமிர போறா. பேசியிருக்கணும். எப்படி இருக்க, என்ன பண்ற, சாரி, இனிமேல் நான் உங்ககிட்ட தப்பா பேச மாட்டேன், ஐம் ரியலி சாரின்னு சொல்லியிருக்கணும்.
கட்டி பிடிச்சிருக்கணும், முத்தம் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு மூஞ்சி திருப்பிட்டு போகிறா. அதுக்கு எதுக்கு இந்த ரூமில் இருக்கணும்? அவர் ரூம்லேயே இருக்க வேண்டியதுதானே. ஒருவேளை அந்த அம்மாவுக்கு நான் இங்கே வந்ததுனால திமிரு ஏறிடுச்சு போல. அதே தான். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக திமிரு தானே இருக்கு அவளுக்கு. அதனால தானே இஷ்டத்துக்கு பேசுகிறா. இதெல்லாம் அவங்க அப்பா வேற சும்மானாலும் என்ன மிரட்டிட்டு 3 மாதம் கெடு கொடுக்குறாரா இருந்தாலும். சாரி, 3 மாதம் கெடு கொடுக்குறீங்களா? பாருங்க மாமா, 3 மாதம் இல்லை 3 வருஷம் ஆனாலும் உங்கள் பொண்ணை நான் கட்ட மாட்டேன் மாமா. பாருங்க, இந்த குலாப் ஜாமுனை அவளோட ஷேர் பண்ணி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு கடி ஒரு கடினா ஆஹா, ஸ்வீட்டாக இருக்கும் இன்னும். ஆனால் எங்கே அதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கலையே. அவளை கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் நிம்மதியாகவே இல்லை. ஏதோ ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு, பாண்டிச்சேரியில் கூட நல்லா தான் இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆனால் பாரு, மறுநாளே பெரிய சண்டை. இந்த குலாப் ஜாமுன் பாரு, சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஆனால் சரன்னு இருக்குது மேலே பார்க்குறப்ப. நந்தினியும் அப்படித்தான், முரட்டு பீஸு, ஹார்டாக இருப்பா பார்க்க. ஆனால் சாப்பிடும்போது பேசும்போது முரட்டு பீஸாக தான் இருக்கும். ஆனால் அன்பாக பேசும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே மயில் இறகல அப்படியே வருடி விடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அவளோட வாசனை, ஐயோயோ அதை சொல்லவே வேணாம். சந்தோஷா, நீ அவளை ரொம்ப மோசமாக மிஸ் பண்ணுறடா. ஆஹா, என்னம்மா இருக்குப்பா. சும்மா சொல்லக்கூடாது, சுகத்தை சூப்பராக குலாப் ஜாமுன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் நந்தினியும் இந்த மாதிரி எனக்கு குலாப் ஜாமுன் பண்ணி தருவா. அதை நான் உட்காந்து சாப்பிடுவேன், அவளுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே சாப்பிடுவேன். அதெல்லாம் எப்போ நடக்குமோ? கேள்வியா, கீழே விழுந்துற போற கேள்வியா, பயமா இருக்குது எனக்கு. ஏய், அதெல்லாம் நான் என்ன உய போறேன். நீ மூக்கால அம்மா வண்டியை ஓட்டுறா. வீலிங்க தூக்கு வண்டிய. ஐயோ, அதெல்லாம் வேணாம் பாட்டி, அப்புறம் நீ கீழே விழுந்துட்டேன்னா பிரச்சனை ஆயிடும். ராகில, நான் அதெல்லாம் உய மாட்டேன்டா. பாட்டி உன்னை கெட்டியை பிடிச்சிக்கிறேன். நீ என்ன பண்ணி வண்டி தூக்கு. வேணாம் சரசையா, சொன்ன கேளு சரசையா, எனக்கு பயமாக்குதா. ராகுல, என்னப்பா கேள்வியை வச்சுன்னு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு போலுதே. ஆமா ஆண்டி, இதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். கேள்வி வீலிங் எல்லாம் பண்ண சொல்லுதா ஆண்டி. வீலிங்க தானே பண்ணு, ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் வேணாம் ஆண்டி. ஏற்கனவே ஒரு தடவை வீலிங் பண்ணி தான் கேள்விக்கு தலை சுத்திருச்சு. அட, ஒரு சோடா வாங்கி கொடுத்து தெளிய வச்சுக்கலாம். நீ வீலிங் அடி, அதான் கேள்வி ஆசைப்படுதுல்ல. அப்படி சொல்லு ரோசம்மா. இல்லைன்னா நீ வந்து வண்டியில ஏறு. அன்னைக்கு வண்டியை பிடிச்சி ஆட்டாட்டு ஆட்டி விட்டோமே, அப்படி ஆட்டி விடுவான். நீ வா. கேள்வியா, நீ இருக்கிறியா? வண்டி ஆட்டி விடுவியா? நீ பிடிச்சி தள்ளி விட்டுருவோம் சொல்லிட்டேன் ஆண்டி. அது பேச்ச கேட்டீங்களா? நீங்க எதுவும் பண்ணாதீங்க ஆண்டியா, நானே வீலிங் பண்றேன். சரி பண்ணு. சரி கேள்வியா, டைட்டா பிடிச்சுக்கணும். அதெல்லாம் நான் கிரிப்பா பிடிச்சிக்கிறேன். உயிந்தாலும் உன்னோட தான் நான் உய்வேன். அதான் நான் திருட்டு கேள்வியாச்சு. நீ இறி கேள்வி, உன்ன என்ன பண்ற மாதிரிப்பா. சூப்பர், அப்படித்தான். கேள்வியா, உனக்கு பயமே இல்லல்ல? பயங்கிறதெல்லாம் ஏன் அகராதிலேயே இல்லடா. நீ ஊடு வண்டியே கிளவி. இப்படியே பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த தம்பி வண்டியை கீழே போட போது அப்ப நீ உழுந்து கை காலை உடச்சிக்க தான் போற. சரிடி ஓலையம்மா, அப்படி மட்டும் நான் கை காலை உடச்சிக்கிட்டேன்னு வையே, ஆரஞ்சும் ஹார்லிக்ஸும் வாங்கிக்கிட்டு வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல பாருடி ஓலை. கேள்வியா, அந்த அக்கா மூஞ்சா மாறிடுச்சு. கோபத்துல ஒரு குச்சி எடுத்து டயர்ல சொருவிச்சுன்னு வைய, 2 பேரும் ஊந்துருவோம். 2 பேர் வாயிலையா ஓலை. அதுக்குள்ள ஓடி போடுவோண்டா. நீ உருட்டிக்கிட்டு ஓடு வண்டிய. அதுவும் சரிதான். இவன் வந்துட்டாலே சரசை கையில பிடிக்க முடியாது. சரி போவோம் பின்னாடியே. போயிடுச்சா இந்த பொம்பளையும் பின்னாடியே? அவ்வளோதான், இதுவும் அவன் கூட சேர்ந்து ஆட்டம் போடும். ஷோ, இதுங்கெல்லாம் ஊருக்கு போகிற வரைக்கும் இப்படியே தான். இந்த ஊரில் ஓவர் ஆட்டம் போடுவாங்க. என்னத்த பண்ணுறது, நம்ம இதெல்லாம் கேட்க முடியுமா? ஏன் மலரு, நீ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அந்த கேள்வி என்னை பார்த்து ஓலைன்னு சொல்லுதுக்கா. ஓலை பல்லு இருக்குங்கிறதுக்காக சும்மா அதையேவா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அட விடு மலரு, அது ஒரு விவஸ்தை கெட்டது. அது மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அப்படிதான் விவஸ்தை கெட்ட குடும்பம். யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சின்ன பசங்கள்லாம் பெரியவங்களை இஷ்டத்துக்கு வா பொண்ணு பேசுவாங்க, வாடி பொடின்னெல்லாம் பேசுவாங்க. அதோ இந்த பையன் கூட அந்த கேள்வி அப்படி தானே பேசுகிறான். அதுங்க எதுவும் சரி கிடையாது. சரிக்கா, அந்த குடும்பத்தை பற்றி எல்லாம் பேசாதீங்க. ஏற்கனவே பேசி தான் பஞ்சர் ஆகி போய் கிடக்குறோம். அப்புறம் அந்த ரோசம்மா எங்கேருந்து வந்து அடிப்பானே தெரியாது, பறந்து வந்து நம்மளை போராட்டி எடுப்பா. ஐயோ ஆமாம்மா, ரொம்ப கரெக்டு. அப்புறம் போகிறவர் சிரிக்கி எதையாவது நம்ம பேசுறது கேட்டு அவகிட்ட போட்டு கொடுத்தான்னு வையே, பாஞ்சிக்கிட்டு வந்துடும் அந்த பொம்பளை. நம்ம போற இடத்துலயே இந்த கோழி வந்து மேயணும். இந்த கேள்வி கோழியை பார்த்துச்சுன்னா சும்மா இருக்காதே. சரி, அப்படியே வண்டி ஸ்பீடு எடுத்துன்னு போயிடுவோம். அடே ராகல, வண்டி நிறுத்துறா. டேய் வண்டி நிறுத்துறா. பாத்துருச்சு போலியா? அது மாதிரி கேள்வியா, நீ எதுக்கு வண்டி நிறுத்த சொல்றன்னு எனக்கு தெரியும். அமைதியா வா. டேய் அப்பே ராகல, என் செல்லக்குட்டியா, என் நைனால நீ டே ஒரே ஒரு கோழியை மட்டும் தூக்கின்னு வந்துடுறேன்டா. தூக்கின்னு வர போறியா? கேள்வியா, அதுக்கு பேரு திருட்டு கேள்வியா. அப்படி எல்லாம் செய்யக்கூடாதியா. அமைதியா வா கேள்வியா. 2-3 கோழி நானே காசு குத்து வாங்கி தரேன் உனக்கு. பஞ்சாயத்து. அடே காசு போட்டு வாங்குறதுக்கு எனக்கு தெரியாதாடா?
வாங்குறாங்களா? டே ஆயா கிட்ட கூட காசு இருக்குதுடா, ஆனா ஏன் வாங்காம இருக்கிறேன்னு சொல்லு. திருட்டு கோழி தான்டா சுவையா இருக்குமா? டே ஒரே ஒரு முறை திருடிடுவோம்டா. இருறா வண்டி நிறுத்துறா, என்ன கோழியை போட்டு நீ ஏறி ஓடியாந்துடுறா. கேள்வியா, இதோட உரிமையாளர் எங்கன்னா ஓரமா இருப்பான் கேள்வியா. நம்ம மாட்டணும்னு வை, அசிங்கமா போயிடும் கேள்வியா. டேய் அதெல்லாம் ஆவாதுடா, நீ வண்டி எடுத்துக்கின்னு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி நில்லு. இதோ எத்தனை ஓடியாராம் பாரு இப்ப நானு. நான் வண்டி எடுத்து அப்படியே போயிருவேன் கேள்வியா. நீ இறங்காத, அப்படியே இரு. ஆட போடா தோட நடிக்கப்பா, இல்ல நானு திருடிக்கின்னு வரடி போடா. எப்படி ஜம்ப் பண்ணிருச்சு பாரு கேள்வியை பார்த்து. போடா நீ. பக் 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 பக். வா 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 வா, இப்படி வா இப்படி வா. தாதா ஓடாத. எப்படி ஓடின்னு இருக்குது பாரு, ஓடு காலிக்கு பிறந்தது. இதை விட்டுருவோம். அண்ணாண்ட இருக்கிறது நல்லா வெட கோழியாட்டம் இருக்குது, நல்லா கொழுக்கு முழுக்கு நிக்குது, தூக்கின்னு போயிட வேண்டிதான். சசமோ ஏய் சும்மா இரு ரோசா. பக் 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 பக். இங்க பாரு. அப்படிதான் ஆய கிட்ட வா. நல்ல புள்ள. இதை தூக்கிட்டு போயிருவோம். என்ன பண்ற, கீழே விடாத. கீழே விடுறதுக்காக இதை நான் பிடிச்சேன். இதை என் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் புஷ்பா வண்டை கொடுத்து உரிச்சி நல்லா சுவையா குழம்பு வச்சு துண்ண போறேன். கோழி பாப்பா நீ பண்றதுக்கு பேரு திருட்டு சரசம்மா. கீழே போடு கோழியா, கீழே போடு. யாராவது பாத்திர போறாங்க, போடு கீழே. ஆட போடிய. நான் இதை பிடிக்கிறதுக்கு தான் பல மாசம் சுத்தின்னு கிடந்தேன். ஒரு ஜூட்டு. ஐயோ கோழியோட போயிடுச்சு இது. ஐயோ இது என்னைக்கு பஞ்சாயத்து ஆக போதோ. உன் ட்ரெஸ்ஸை வச்சு பஞ்சாயத்து வரும்னு நினச்சேன், அதே மாதிரி வந்துருச்சு. பேசாமல் கலட்டி வச்சிருடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தப்பும் இல்லை, கலட்டி வச்சிரு. அது எனக்கு தெரியாதா, ஆனால் கலட்டி வைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோதான். புரிஞ்சிக்க முடியுதுடி, ஆனால் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும். நீ எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒன்று நீயாவே வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடு. அப்படி இல்லையா தாலியை கலட்டி வச்சிரு. அவங்களா கண்டுபிடிச்சி அது நல்லா இருக்காது, சரியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. நானே போய் சொன்னேன்னு வையேன், இப்போவே அந்த ஆளு கூட என்னை அனுப்பி விட்டுருவாங்க. ஜன்னலெல்லாம் அவர் கூட போய் வாழ முடியாது இப்போ. நீ எப்படி தெரியுமா, இந்த பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு வாங்க. அந்த மாதிரி கேஸ் டி நீ. டூ மச்சா பேசுறடியே. உண்மையை தானே சொல்கிறேன். உனக்கும் அவர் வேணும், அவருக்கும் நீ வேணும். ஆனால் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணாம். இப்படி தானே இருக்கிறீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப் நந்தினி இது. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? பாண்டிச்சேரியில் இருந்தீங்களே, அப்போவே ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிச்சிருக்கலாம். நீங்கள் ராகுல் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்கலாம். அப்படி மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னு வையேன், இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. என்னென்ன பேச்சு பேசுறா பத்தியா குடிமிக்காரியே. அவ்வளோ அடியாய் வர ராகுலை விட மோசமா பேசுற நீ. போடி, கல்யாணம் நைட்டு புருஷனோட ஒழுங்காக இருக்கிறதுக்கு வக்கில்ல உனக்கு. பேசுகிறா பேச்சு. ஏண்டி என் பேச்செல்லாம் நீ கேட்டிருந்தனா கூட இந்நேரம் நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்திருப்பீங்கடி. ஆனால் நீங்கள் என்னடாண்ணா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விடுடி, நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்திருந்தாலும் சண்டை வந்திருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த ஆள் அந்த மாதிரி நான் வாடா போடான்னு சொன்னால் அந்த அளவுக்கு பிடிக்காது. இன்றைக்கோ ஒரு நாள் தான் சொல்கிறேன், அதுவே அந்த ஆள் இல்லை ஏற்றுக்க முடியல. அவ்வளோலாம்டி அவருக்கு கௌரவம் இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ ஒருத்தி சொல்கிறா, அது எல்லாத்தையும் இழிச்சுக்கிட்டு கேட்குறாரு. கேட்டால் ஒரே வயசு சொன்னால் பிரச்சனை இல்லை, நீ என்னை விட 3 வயசு சின்ன பொண்ணுன்னு சொல்கிறாரு. சின்ன பொண்ணு கிட்ட தானே அவர் வந்து எதனா வருது வாயில வந்து என்ன சொல்ல வந்த? ரொமான்ஸ் பண்ணுறாருல, சும்மா போகிற வரப்பெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு அவர் என்னென்ன பண்ணுறாரு தெரியுமாடி. அதெல்லாம் பண்ண தெரியுதுல்ல. அப்போ நான் சின்ன பொண்ணு தானே, விட்டுற வேண்டியது தானே. என்ன அதுக்கெல்லாம் மட்டும் நான் கரெக்டாக இருப்பேன், ஆனால் வாடா போடான்னு சொன்னால் மட்டும் நான் கரெக்டாக இருக்க மாட்டேன், அப்படித்தானே? அது வேற இது வேற. ஓடி வயிற்றுச்சலாக வருது எனக்கு. இப்போ கூட அந்த ஆள் என்கிட்ட பேசுவாருன்னு தாண்டி நம்பிட்டு இருந்தேன். நான் ரூமில் இருக்கும்போது வந்தார். வந்துட்டு அப்படியே நிற்கிறாரே தவிர என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை. நந்தினி சாரி, நான் இனிமேலும் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலை. அவ்வளோன்னா திமிரு, கோவமாக இருக்குது. அதையே அவரும் எதிர்பார்த்துருக்கலாம் இல்லையா? அவரை பார்த்ததும் நீ ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சிருப்பேன்னு நினச்சிருப்பாரு. இல்லை அவர்கிட்ட சந்தோஷம் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு நீ சொல்லுவேன்னு நினச்சிருப்பாரு. அந்த மாதிரி அவரும் நினைக்கலாம் இல்லையாடி? நீ பேசியிருக்க வேண்டியதானே. போதண்டி அண்டா போடி. சும்மா உங்கள் அண்ணனுக்கு அண்டா தூக்கு நீ. அண்டானோ குண்டானோ சொம்போ. ஆனால் நான் ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன். அண்ணன் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் நீங்கள் 2 பேரும் பேசிடுங்க. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கும் போது தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் 2 பேரும் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தாலே நாங்கள் பார்ப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக பேசிடுங்க 2 பேரும். அப்புறம் உங்கள் கல்யாண விஷயத்தை வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அது பிரச்சனையாகவும் ஆகும். அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக ஆகிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக நீங்களே இந்த விஷயத்த சொல்லிவிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எனக்கும் அவர்கிட்ட பேசணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நிறைய தப்பு இருக்குடி, அதெல்லாம் நான் சரி பண்ணணும். சரி அதெல்லாம் கூட இருக்கட்டும், அதெல்லாம் நான் அப்புறமா கூட சரி பண்ணிக்கிறேன். என்ன ஒரு வார்த்தை கூப்பிடட்டும், நந்தினின்னு சொல்லட்டும், நான் உடனே அவர்கிட்ட போய் பேசிடுறேன். வீட்டில் கூட கல்யாண விஷயத்தெல்லாம் கூட சொல்லிடுறேன். அவர் கூட போய் வாழ கூட செய்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாருடா எந்த அளவுக்கு மனசு இறங்குறடி நீ. ஏன்னா எனக்கு அந்த ஆள்னா ரொம்ப பிடிக்கும்டி. அந்த ஆள் நசையாகவே இருந்தாலும் அந்த ஆள் என்னோட நசையாக இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட சேர்ந்து கூட வாழ்கிறேன். ஆனால் பேசட்டும்டி, என்கிட்ட பேசட்டும். நான் அவர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாம் போயிடுச்சுடி. எனக்குள்ளே இருந்த கோவம் கடுப்பு எல்லாம் போயிடுச்சு.
நான் என்ன கதையா சொல்கிறேன்? அப்படித்தானே இருக்கு. சரி, அப்போ அண்ணன் உன்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், நீ ஓடிடுவ. என் பேரை சொல்லட்டும். நல்லா இருக்கே. சரி, ஓகே, ரைட்டு, ஏற்பாடு பண்ணிடலாம். ஏற்பாடு பண்ண புரியா? அது பேர் குடுமையை கட் பண்ணிடுவேன் சொல்லிட்டான். மூஞ்சில குத்துவேன். இந்த பேர் இதெல்லாம் ரியலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவருக்கு மனசார தோணணும் என்னை கூப்பிடணும்னு. அப்படி கூப்பிடட்டும். அதை விட்டுட்டு நீ ராகுல் கிட்ட போய் நான் சொன்னதையெல்லாம் சொல்லி அப்புறம் நீங்கள் ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவசரப்பட்டு வாயை விட்டுட்டு நீ. இந்த பாரு, என் மேலே ப்ராமிஸ், நீ போய் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத ராகுல் கிட்ட. சரிடி லூசு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ செல்லம். சரி, கேட்கணும்னு இருந்த மணி என்னடி இப்படி மாறி போயிட்டா? உண்மையிலே மாறி போயிட்டாளா இல்லை நடிக்கிறாளாடி? உண்மையாவே தாண்டி மாறிட்டு வரா. எப்படி அதெல்லாம் சாப்பாடெல்லாம் பரிமாறுது, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. முன்னாடியெல்லாம் அது சாப்பிட்றதுல இருந்து செதறத கூட பசங்களுக்கு கொடுக்காது. இப்போ என்னடான்னா அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு கொடுக்குது. எப்படி இப்படி ஒரு மாற்றம்? டெய்லி வாங்குது இல்லை அம்மா கையால், அதனால தான் நல்லா மாறிக்கிட்டு வருது. அத்தை அடிக்கிறாங்களா அவளை? ஆமாம், ஆனால் ரொம்ப வலிக்கிற மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க, லைட்டாக அடிப்பாங்க. அது அப்படியே ரொம்ப ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், தெரியும்ல உனக்கு? ஆமாம்மா, லாரி டயரில் மாட்டேன் எலி மாரி கத்த ஆரம்பிச்சிருவா. அதே தான். ஏ நந்தினி, காயத்ரி, வெளியே வாங்கடி, டீ டைம் ஆயிடுச்சு. சரிடி வரோம். சீக்கிரம் வாங்கடி, அப்புறம் டீ ஆறி போயிடும். அப்புறம் சுட வச்சு கொடு, அது இதுன்னு கேட்டு நின்னுங்கன்னு வைய, மூஞ்சில தூக்கி ஊத்திடுவேன். ஐயோ, என்ன பேச்சு பேசுது பத்தி அது? இப்பதான்டி அவ ஒரு சரியான மருமகளா பேசுறா. இதோ வந்துடுறோண்டி. சரி வா போவோம். வாங்க மாடிக்கு போகலாம். எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசினுக்குறாங்க. அர்ச்சனாக்கா பிரியாக்கெல்லாம் டான்ஸ் போட்டுன்னு இருக்கிறாங்க. வாங்க போவோம், நம்மளும் போய் ஒரு டான்ஸை போடுவோம். டேய், நான் டான்ஸ் ஆடுற நிலைமையிலயா இருக்கேன். நீ வேணா போய் ஆடுறா. ஏன்னா இப்படி பண்ணுறா? டேய் இருக்கா, மேலே நந்தினி இருக்காடா. இப்போ நான் வந்தேன்னு வையன், அவள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவா. அது நல்லா இருக்காதுடா. அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். நீ போய் அவள் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேறீங்க. என்னத்தை சொல்கிறதோ உங்களெல்லாம். நான் வந்தால் என் பொண்டாட்டிக்கு சந்தோஷமே போயிடும்டா. அப்புறம் எப்படி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது? நீ போ. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை என் அண்ணனுக்கு. அப்படியே காதல் பொங்கும், ஆனால் போய் பேசுறதுக்கு மட்டும் பொங்காது. பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் முடியலடா. நான் முயற்சி பண்ணுறேன், ஆனாலும் முடியலை. அவள் பேசுகிற வார்த்தை தான் என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். என்னால் அதை மீறி அவகிட்ட பேச முடியாது. சரி, அதுக்கு நீ இப்படியே இருந்துருவீங்களாண்ணா? எனக்கு தெரியலடா, பார்ப்போம். அவள் பேசுனா நான் கண்டிப்பாக பேசுவேன்டா. என்னை சந்தோஷம்னு கூப்பிட்டுட்டோம், நான் பேசுகிறேன் அவகிட்ட. அடுத்த செகண்டே பேசுகிறேன். அவள் என்கிட்ட சாரி கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டாலே போதுமா? சந்தோஷ்னு சொன்னாலே போதுமா? பேசிடுவீங்களா? அது ஒன்று போதுமேடா பேச்சை வளர்க்குறதுக்கு. அவள் என்ன அப்படி கூப்பிட்டுட்டா போதும், அடுத்தடுத்து நான் அவகிட்ட பேச ஆரம்பிச்சிருவேன். பாரு, அப்போ ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏற்பாடு பண்ணிவியா? பிச்சிடுவோம் உன்னை. அவகிட்ட போய் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. இங்கே பாருடா, எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேருந்து வரணும். என்னை பார்த்து அவள் சந்தோஷ்னு சொல்லணும். என் பேரை சொன்னாலே போதும், அது அவளுக்கா தோணி சொல்லணும். புரியுதா? நீ எல்லாம் போய் அவள் மண்டியில் சொல்லிக்கிட்டு இருக்காது இதெல்லாம். ஐயோ, வளர்த்திட்டனே. சரிண்ணா, அவள் உங்களை பார்த்து சந்தோஷ்னு சொல்லணுமா? சரி, எப்படியோ நாளைக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே சொல்லுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்க்கலாம். என்கிட்ட வந்து என்னை பார்த்து சந்தோஷ்னு சொல்லணும் அவள். இல்லை என்னங்கன்னாவது சொல்லணும், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும். ஆனால் அவள் என்கிட்ட பேசணும், என்னை பார்த்து பேசணும். எனக்கு அது போதும். நான் கண்டிப்பாக திருப்பி பேசிடுவேன். பரவாயில்லையா, இந்த அளவுக்கு மனசு இறங்கி இருக்கீங்க? ஏன்னா அவள் ஏன் நந்தினிடா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் அவளை பார்த்து ரசித்து ஒரு செகண்ட் அவளை லவ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னாலலாம் அவளை விட்டு இருக்க முடியாது. என்கிட்ட அவள் பேசணும்டா, எனக்கு அது போதும். பேசினதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். உங்க லவ் நினைச்சா எனக்கு கண்ணீர் வருதுன்னு. சீப்போட குரங்கு. ஆமா, எங்கடா சுத்திக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அதுவா, அது ஏன்னா கேக்குற, அந்த கேள்வி இருக்குதே சர்ஸ், வண்டியில ரைடு கூட்டின்னு போடான்னு சொல்லிச்சுன்னு நானும் அதை வச்சுக்கின்னு சந்தோஷம் தான் சுத்தணும்னா சர்க்கஸ் எல்லாம் காமிச்சுக்கின்னு வந்து இருந்தது. நடுவுல கோழியை பார்த்துச்சு பாரு கேள்வி, வண்டியில இருந்து குதிச்சு கோழியை திருடின்னு போயிடுச்சுன்னா அது. ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாண்ணா, கோழியை திருடின்னு போயிருச்சுன்னா அது. நல்ல வேலை நான் கூட்டுக்கு நிக்கல. ஐயோ, என்னடா இது, பாட்டி பஞ்சாயத்தை வலிச்சிருவாங்க போலியடா. ஆமாண்ணா, கோழியோட சொந்தக்காரன் இந்நேரத்துக்கு சாபம் வீட்டுக்குன்னு கிடப்பான். ஆனா இந்த கேள்வியே கோழி எடுத்துன்னு போய் வீட்டுல அடகாத்தி வச்சுன்னு இருக்குது. கடவுளே, டேய் ஓனர் யாருன்னு பார்த்து கோழியை கொண்டு போய் கொடுத்துடலாம்டா காலையில. எங்க அது கொடுக்காதுண்ணா, நீ வேற. அது ரொம்ப வருஷமா பிளான் போட்டுக்கின்னு இருந்தது கோழியை தூக்கணும்னு. விட்டுருங்க, கோழியோட ஓனர் கேட்டா நம்ம காசு கொடுத்துடலாம். காசு வாங்கிப்பாங்களாடா அவங்க வளர்க்குற கோழியாச்சு. அதெல்லாம் வாங்கிப்பாங்கண்ணா, இங்க நிறைய பேர் கோழியை வளர்த்து விற்கத்தானே செய்யறாங்க, அதெல்லாம் வாங்கிப்பாங்க. அப்போ ஓகே தான். சரிண்ணா, அப்ப நான் மேல போறேன். உங்களுக்கும் மனசு மறைச்சுனா மேல வாங்க. சரி. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுட்டு போட்டா. என்ன?
இல்ல நந்தினி உங்களை உங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி உங்க பேரை சொல்லுவா சந்தோஷ்னு. அதுவும் இல்லாம அந்த ஆளு இந்த ஆளுன்னுவா, யோன்னுவா, வாயா போயான்னுவா. அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்ல. ஆனா டான்னு சொன்னா மட்டும் ஏன்னா உங்களுக்கு கோவம் வருது? எனக்கு பிடிக்கலடா, அவ்வளவுதான். சேம் ஏஜ்னா பரவாயில்ல, வாடா போடான்னு சொல்லிக்கலாம், அது சகஜம்தான். ஆனா வயசு கம்மியா இருக்கும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல. அதெல்லாம் கரெக்டு தானா, ஆனா அதுதான் உங்க பொண்டாட்டி இல்லைண்ணா, ஒரு ஆசையில செல்லமா சொல்லுது. அதை எதுக்கு நீங்க பெருசுப்படுத்துறீங்க? அது என்னமோ தெரியலடா, அவ சொன்னா மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கலடா, அவ்வளவுதான். பிடிக்கலங்கிறீங்க, ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சில விஷயத்தை பிடிச்சதா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், லைஃப் இனிமேலே செம சூப்பரா இருக்கும்ண்ணா. இந்த மாதிரி அன்வான்ட் ஃபைட்ஸ் எல்லாம் உங்க 2 பேருக்குள்ளேயும் வராது. கரெக்டு தான். இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். நந்தினி இனிமேல் டான்னு சொன்னாலும் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், சரியா? ஆனா அவ வாயை அவ கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். என்ன பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறாள், அதை அவ கண்ட்ரோல் பண்ணணும். உங்களை மாத்திக்க முயற்சி பண்றேன்னு சொல்றீங்கல்லண்ணா, அதே மாதிரி அவளை மாத்திப்பா. நீங்க வேணா பாருங்க, கூடி சீக்கிரத்துல நீங்க 2 பேருமே வேற மாதிரி ஆகி 2 பேருமே நல்லபடியா வாழ்க்கையை நடத்தி அழகாக 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாக வாழ்வீர்கள். 5டா? என்னது? ஏன்டா ஷாக் ஆகுற? 5 குழந்தை வேணும் எனக்கு. 5? இது கொஞ்சம் டூ மச்சா இருக்குதே. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம வீட்டுல ஜனத்தொகை கொஞ்சம் பெருகட்டும்.